வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரால் பதற்ற நிலை. இலங்கை விமானப்படை விமானம் விபத்து குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு நியமிப்பு. கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். 24 வயது இளம்பெண் அதிரடியாக கைது. வெலிகம துப்பாக்கிச் சூடு. மேலும் 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் சரண். பலஸ்தீன சால்வை அணிந்து சபைக்குள் வந்த ஹகீம் மௌனத்தை கலைக்க வேண்டுகோள். வாகன இறக்குமதி குறித்து ரோஹித கொந்தளிப்பு. மாட்டிறைச்சியின் விலையை குறைக்கவே தேர்தலில் போட்டி. புது விளக்கம் அளித்த சுயேட்சை குழு உறுப்பினர். வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் ஆய்வுக்கூடம் பரீட்சை எழுதும் மாணவர்களால் உடைப்பு. சட்டவிரோத மீன்பிடி வலைகள் பறிமுதல். வீதிகளை ஆக்கிரமித்த கட்டாக்காளி மாடுகள். களத்தில் இறங்கிய அதிகாரிகள். தண்டப்பணம் அறவீடு. நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகிலுள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோர் நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள் நுழைய முயன்ற போது இந்த பதற்றமான நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாது என அண்மையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாரியப்புழு பாதனிய பகுதியில் விபத்துக்குள்ளான போர் பயிற்சி விமானம் குறித்து விசாரிக்க விமானப்படை சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ளது. விமானப்படை தளபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இதற்காக 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல குறித்த விமானத்தில் பயணித்த 2 விமானிகளும் சிகிச்சைக்காக குருநாகல் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள இலங்கை விமானப்படையின் 5ஆம் இலக்க போர் விமானப்படைக்கு நியமிக்கப்பட்ட விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் K8 விமானம் இன்று காலை குருநேகளவின் வாரியப்புழு பதனிய பகுதியில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது. விமானத்திலிருந்து 2 அதிகாரிகளும் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறி குருநாகல் பதனியவில் உள்ள மினுவெங்கேட் கல்லூரி வளாகத்தில் பராசூட்டு மூலம் தரையிறங்கினர். இந்த விமானத்தில் தலைமை பயிற்சி பயிற்றுவிப்பாளர் விமானியும் பயிற்சி விமானி அதிகாரியும் பயணித்ததாக விமானப்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதியில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் 24 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதியில் கடந்த 17ஆம் தேதியன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த 18ஆம் தேதியன்று பத்திரமுள்ள சிறப்பு படை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவியதாக சந்தேக நபரின் மனைவியான 24 வயதான பெண் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் 6 சந்தேக நபர்கள் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மேலும் 6 சந்தேக நபர்கள் இன்றைய தினம் காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தேசபந்து தென்னகோன் அங்குணுகொள பெலச சிறைச்சாலையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கராப்பட்டிய போதனா மருத்துவமனையில் கதிர்வீச்சு சிகிச்சை இயந்திரத்தை பயன்படுத்தி புற்றுநோய் நோயாளிகளுக்கு புதிய சிகிச்சைகளை மேற்கொள்வது தற்போது ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது.
அரசாங்க கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. கதிர்வீச்சு சிகிச்சை திட்டமிடல் கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறே இதற்கான காரணம் என அரசாங்க கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம எமது செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் அறிவதற்கு மருத்துவமனை அதிகாரியை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பலஸ்தீன நாட்டுக்கொடியுடைய சால்வையை அணிந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஃபூக் ஹக்கீம் பாலஸ்தீனத்தில் இடம்பெற்று தாக்குதல்களுக்காக இலங்கை கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இங்கு நான் ஒரு சால்வையை அணிந்து வந்திருக்கிறேன். காசாவில் இடம்பெறும் பாரதூரமான விடயங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். சமூக பொருளாதார விடயங்கள் அனைத்தையும் சிதைக்கின்ற வகையில் பாலஸ்தீனர்கள் தமது நோன்பை ஆரம்பிப்பதற்காக உணவை தயாரித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். காசா மக்களை இந்த இனத்தை முற்றாக அளிப்பதே இவர்களுடைய பிரதான குறிக்கோளாக இருக்கிறது. இஸ்ரேலியர்களின் வன்முறைகள், காசாவில் நடக்கும் தாக்குதல்கள் தொடர்பாக நாமும் அக்கறைப்பட வேண்டும். இதற்காக கண்டன அறிக்கை வெளியிட வேண்டும். கடந்த சில நாட்களாக இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இனியாவது எமது வெளிநாட்டவர்கள் அமைச்சர் பேச வேண்டும். எல்லா நாடுகளும் பேசிவிட்டனர். இதைத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். அரசாங்கம் இது தொடர்பில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என நான் நினைக்கிறேன். இனியாவது அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இறக்காமம் பிரதேச சபையில் தனித்து ஆட்சி அமைத்தால் மாட்டிறைச்சியின் விலையை 1700 ரூபாவாக குறைப்போம் என கால்பந்து சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு தலைவர் சட்டத்தரணி KL சமீம் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அந்த வகையிலே பிரதான நோக்கம் இந்த முறை சுயேட்சை குழுவாக களமுறைமைக்கான காரணம் கட்சிகளில் கொண்ட அவநம்பிக்கை. அதே நேரத்தில் இறக்காமம் பிரதேச வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதும் மற்றும் இறக்காமம் பிரதேசத்தில் உள்ள மாட்டிறைச்சியின் விலையை 1700 ரூபாவுக்கு வழங்குவதுமே எங்களது பிரதான நோக்கம். அந்த வகையில் அத்தோடு இறக்காமம் பிரதேச வைத்தியசாலையிலே மகப்பேற்று பிரிவின்மையால் மகப்பேறுகள் அம்பாறை பொது வைத்தியசாலையில் இடம்பெறுவதால், பதிவுகள் சிங்கள மொழியில் இடம்பெறுவதால் அகமது என்கின்ற பெயர் முகம்மது என்றும், அன்சார் என்கின்ற பெயர் கின்சார் என்றும், ஹபீப் என்கின்ற பெயர் குப்பாப் என்றும் மாறி வருவதால் ஈட்டிலே பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்ப்பதில் சத்திய கடதாசி தேடி அலைகின்ற ஒரு அவலநிலைக்கு இறக்காமம் பிரதேச மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான உரிமை சார்ந்த விடயங்களை வென்றெடுக்கவே இந்த முறை சுயேட்சை குழுவிலே எந்த விதமான கட்சி தலைவர்களின் அழுத்தங்களும் இல்லாமல் சுயமாக இயங்கவே, அத்தோடு இறக்காமம் பிரதேச மக்களின் நீதி நிர்வாகம் அம்பாறையோடு இணைக்கப்பட்டிருப்பதால் மொழி ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமன்றத்திலே தங்களுடைய சுய பாஷையிலே தங்களுடைய கருத்தை, தங்களுடைய சிந்தனைகளை முன்வைக்க முடியாத அளவுக்கு இங்கு மொழியுரிமை எங்களுக்கு மீறப்பட்டிருக்கின்றது. வீதிகளில் பொது போக்குவரத்திற்கு இடையூறாக நின்று 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள் வவுனியா நகரசபையினால் பிடிக்கப்பட்டுள்ளதாக நகரசபை அறிவித்துள்ளது. வவுனியா நகர எல்லைக்குட்பட்ட வீதிகளில் இரவு மற்றும் பகல் வேளைகளில் நடமாடும் கால்நடைகளினால் அதிகளவிலான விபத்துகள் இடம்பெற்று வருகிறது. இதனையடுத்து நகர சபைக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நேற்று தினம் இரவு நகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் வீதிகளில் பொது போக்குவரத்துக்கு இடையூறாக நின்று 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள் நகர சபையினரால் பிடிக்கப்பட்டது. எனவே கால்நடை உரிமையாளர்கள் தமது கால்நடைகளுக்குரிய அடையாளத்தினை உறுதிப்படுத்திய பின்னர் தண்டப்பணத்தினை செலுத்தி கால்நடைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் உரிமை கோரப்படாத கால்நடைகள் பகிரங்க ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபை அறிவித்துள்ளது. வாகன இறக்குமதியில் கொம்பனிக்காரர்களுக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை என ரோஹித அபேகுணவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கம் வாகனங்களை இறக்குமதி செய்தது, இதனால் என்ன நடந்தது? ஒரு ஆல்ட்ரோ காரின் விலை 70 லட்சம் ரூபாவாக உயர்வடைந்திருக்கிறது. சாதாரண மக்களுக்கு தான் இந்த அடி விழுந்திருக்கிறது. பெரிய கம்பெனிகளுக்கு இது பாதிப்பு இல்லை. பிராண்ட் வாகனங்களை கொண்டு வருபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. 12 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் பிரெடோ, BMW போன்ற கார்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. அவற்றின் விலை குறைவடைந்திருக்கிறது. நிதியமைச்சர் இதை கதையுங்கள். நான் கூற விரும்புவது என்னவென்றால், இது பற்றி நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கொம்பனிக்காரர்களுக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை என கேள்வி எழுப்பியிருந்தார்.
காத்தான்குடி போலீஸ் பிரிவில் ஆரியம்பதி பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்து விற்பனை செய்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இன்று குறித்த இடத்தை சுற்றி வளைத்த மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் போதைப்பொருள் ஒழிப்பு போலீசார் சட்டவிரோத மதுபானங்களை கைப்பற்றியுள்ளதுடன் உற்பத்தி செய்து விற்பனையில் ஈடுபட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்துள்ளனர். இதன்போது 570 லிட்டர் கோடா அடங்கிய 4 பரல்களுடனும் 30 லிட்டர் வடி சாராயத்துடனும் அதனை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆரியம்பதி பகுதியில் வீடு ஒன்றுக்குள் வடி சாராயம் காய்ச்சிக் கொண்டிருக்கும் போதே சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் காத்தான்குடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா தேசிய கல்லூரி தொடர்பில் விசாரணை நடத்த 3 கொண்ட குழு கல்வி அமைச்சால் நியமிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். வவுனியா கல்வியற் கல்லூரி தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர் இன்று கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா கல்வியற் கல்லூரியில் கல்வி பயிலும் ஆசிரிய மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதாக பெற்றோர்கள் சிலரால் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சரிடம் விளக்கம் கோரியிருந்தோம். கல்வி அமைச்சினால் கல்வியற் கல்லூரிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதான ஆணையாளருடாக விசாரணை நடத்த 3 கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் பின்னர் அறிக்கை சமர்ப்பிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு போலீசாரினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்றக் கோரி 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அராஜகமான அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைதிகள் இடம்பெற்றிருந்தது. இதனையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் 8 பேரினால் போலீசாருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குழுவின் தலைமை காரியாலயத்தினால் குறித்த முறைப்பாட்டு கோவைகள் யாழ் பிராந்திய காரியாலயத்திலிருந்து கையேற்கப்பட்டு 1.5 ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில் 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் இன்றைய நாள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 1.5 வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதிருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் குறித்த விடயத்தானத்தில் உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்த நிலையிலேயே இந்த விசாரணை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் ஆய்வுக்கூடமை முறை பரீட்சை எழுதும் மாணவர்களால் உடைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியா பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியில் காப்போது சாதாரண தர பரீட்சை நடைபெற்று வருகிறது. பரீட்சையில் தோற்றும் மாணவர்கள் பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மற்றும் கணித கூடம் என்பவற்றின் கதவை உடைத்துள்ளதுடன் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். இது குறித்து குறித்த நிலையத்திற்கு பொறுப்பான பரீட்சை பொறுப்பதிகாரி மற்றும் வவுனியாத்திற்கு வலய கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு தெரியப்படுத்திய போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வவுனியாத்திற்கு வலய கல்வி பணிப்பாளர் பாடசாலைக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டிருந்த போதும் மாணவர்கள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் சட்டவிரோத வேலைகள் மற்றும் அனுமதி பத்திரம் பெறாது அமைக்கப்பட்டு கலங்கட்டி மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோத வேலைகள் மற்றும் அனுமதி பத்திரம் பெறாது அமைக்கப்பட்ட கலங்கட்டி மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல கடற்பிரதேசங்களில் சட்டவிரோத வேலைகள் மற்றும் அனுமதி பத்திரம் பெறப்படாது அமைக்கப்பட்ட கலங்கட்டி தொழிலில் சில மீனவர்கள் ஈடுபடுகின்ற நிலையில் கடற்றொழில் சங்கங்கள் வைத்த முறைப்பாட்டை அடுத்து நேற்றைய தினம் கிராஞ்சி பகுதியில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெருமளவு தங்கோசி வலைகள் மற்றும் கலங்கட்டி வலைகள் அவற்றின் தடிகள் என்பனவும் மீட்கப்பட்டன. இவற்றிற்கு எவரும் உரிமை கோரவில்லை. குறித்த பொருட்களை நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.